ஸோ இவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஒரு நாளும் குடும்பத்தை ரன் பண்ணுறது. ஒரு என்ன சொல்கிறது, எல்லா மந்த்தும் ஒரு ரொட்டேஷன்லேயே தான் ஓடும். அப்போது இது வந்து ஜான்வரி முடிஞ்சிச்சு, ஃபெப்ரவரி மந்த் நினைக்கிறேன். ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கிட்ட ஆகப்போகுது, 2 மந்த் ஆகப்போதா. என்ன பண்ணுறான், வேலைக்கு போகலங்க, காக்னிசென்ட்டில் வேலையை விட்டான். ஓகேங்களா, 1008 குத்தம் குறை சொல்லிட்டு அங்கே ஹோப் இல்லை, ஸ்கோப் இல்லை, வெங்காயம் இல்லைன்னு. அப்போ நீ அடுத்தபடியாக என்ன பண்ணணும், அந்த பொண்ணு சம்பாதிக்குது. ஜஸ்ட்டு இப்போ உனக்கு என்ன கேல்குலேஷன் தெரில, ஆனால் அவனோட மைண்ட் கேல்குலேஷன் இதுவாக தான் இருந்திருக்கும்னு எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆகுது. அன்னைக்கு நான் அவனை லவ் பண்ணும்போது ஓகேங்களா, என்னோடய ஃபுல் சேலரி அவனுக்கு போகல. ஆனால் அந்த இஎம்ஐ போக மிஞ்சி போனால் ஒரு மாதம் ஆனால் ஒரு 2000 3000 இவனுக்கு மட்டுமே செலவு பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது எங்கள் வீட்டுக்கு மிச்சத்தை பண்ணுறேன். நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்படி தான் ஒரு ஃபேமிலி, இப்படி தான் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருந்தேன் இவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ அவன் அந்த கால்குலேஷன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதான் இது வேலைக்கு போகுதுல்ல, இது சம்பாதிக்கிற காசே போதும் எங்கள் வீட்டுக்கு, அந்த ஹவுசிங் லோனுக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும். இப்படி யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மிச்சத்தை இந்த வீட்டுக்கு என்ன கால்குலேஷனே தெரில. ஆனால் படுற ஒரு நிமிஷமும் நரக வேதனையாக இருந்துச்சுங்க. கல்யாணம் ஆன ஒரே வாரத்துலேருந்தே எனக்கு ஆரம்பித்த அந்த சனி, அது என்ன சொல்கிறதுன்னு தெரில, வார்த்தையே இல்லை. வலி மட்டும்தான் ஜாஸ்தியாக நான் ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப 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 ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தேங்க. ஏன் வாழ்ந்தனே, உடம்பு மட்டும்தாங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும், பயந்து போயிட்டு வரும். மாதமானால் இஎம்ஐ கட்டணுமேன்னு பயந்து ஓடும். கூலாக உட்காந்து டிவி பார்க்குறது. டிவிலாம் கம்மி தாங்க. அந்த டிவி எப்படி தம்மாங்க வாங்கினேன், எல்லா பொருட்களும் வாங்கிட்டேன். கடைசியில் அந்த டிவி வாங்குறதுக்கு காசு இல்லாத போய் என்ன பண்ணேன், கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வச்சுருந்தேன். அந்த பிரேஸ்லெட்டை போயிட்டு சேல் பண்ணிவிட்டு அந்த டிவி எடுத்தோம் நாங்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பிரேஸ்லெட்டை சேல் பண்ணிவிட்டு தான் அந்த டிவியை எடுத்தது. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் கழித்து தான் வந்துட்டு ஏசி வாங்கினோம் நாங்கள். அதுவும் அதே மாதிரி தான், ஒரு நகையை விற்று ஏசி வாங்கி போட்டேன். ஸோ இப்போ ரெப்கோ பேங்க்குக்கு மாதம் ஆனால் வட்டி கட்டணும். ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து ரெனியூ பண்ணிக்கலாம். பட் ஆனால் வட்டி வந்து ஆன் டைம் கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும் வட்டி மட்டும் கட்டினா கூட போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 1000 சில்லற வட்டி என்னால் கட்ட முடியல. அந்த 1,80,000 1000 சில்லறையா இல்லை 2000 சில்லறையான்னு தெரில, சரியாக ஞாபகம் இல்லை. அந்த வட்டியை என்னால் கட்ட முடியாத போய் அது ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு தள்ளி, என்னால் கட்ட முடியலையே, ஷார்ட்டேஜ் ஆகுதே. சேல்ரி வருது, அப்படியே ஃபுல்லாக காலி ஆகுதுங்க. ஒரு காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2000 3000 இருக்குமா, எல்லா விஷயங்களும் போயிட்டு அது இல்லாத போகிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வருது. இந்த ஆளை கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 மந்தில் ரெப்கோ பேங்க்கில் நகையும் போனதுக்கப்புறமேட்டு அப்போ நான் முடிவு எடுத்துட்டேன், என்ன ரெப்கோ பேங்க்கில் இருக்க ஜுவல்ஸை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரெப்கோ பேங்க் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நான் சேல் பண்ணிடலான் இருக்கேன், என்னால் முடியல, வட்டி கட்ட முடியல. இப்போவாது ஏதாவது வாய் திறப்பானோன்னு பார்த்தேங்க, வாய் திறக்கலைங்க. நான் பார்த்துக்கிறேன், என் கல்யாணத்துக்கு என் கடனுக்கு தான், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு தானே நீ வந்து வாங்கின, இவ்வளோ வருஷமாக நீ தானே கட்டின்னு இருக்க, இனிமேட்லேருந்து நான் பார்த்துக்கிறேன். அந்த வார்த்தையே வரலைங்க. எனக்கு கோவம் வருது. அமைதியாகவே கம்முன்னு இருக்கான். நான் சொல்கிறதுக்கெலாம் நான் வித்துடலான் இருக்கேன், என்னால் முடியல. அப்போது கோவத்தில் என்ன பண்ணிட்டேன், நீ வேலை விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, உனக்கெலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதா, எவ்வளோ தான் சமாளிக்க முடியும், நான் ஒருத்தி மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு. எனக்குன்னு நான் போய் ஒரு 30 ரூபா, அப்போல்லாம் வந்து 30 ரூபா இல்லை, இது த்ரெட்டிங்கு ஐப்ரோ 20 30, அந்த த்ரெட்டிங் நான் போய் பண்ணுறேன்னா என்னால் அது கூட பண்ண முடியல. நீ என்னைக்காவது நான் உன் கூட வாழ்ந்து இது வரைக்குமே பார்லர் போய் நீ பார்த்தியா? இல்லை, அப்பன்னு இல்லைங்க, அதுக்கப்புறம் கூட நான் போக மாட்டேன். ஆனால் இவனை பார்க்க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொட்டீனில் இருந்துச்சு எனக்கு, எல்லா பொண்ணுங்கள் மாதிரியும்.
இந்த நாய் என்னைக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு இது கதைகளை கேட்க ஆரம்பிச்சனோ, இது எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஏன் இங்கெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு அங்கே சேவை செய்யறதுக்கு போயிடுச்சு மனசு. அந்த சேவை செய்ய போய் தான் வந்துட்டு அழகுன்ற ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து ஒரு தொத்து வியாதி மாதிரி அந்த வார்த்தையை கேட்டு 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 எக்ஸாஸ்ட் ஆனது லைஃப்பை. அப்புறம் 2 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் இப்படியே உட்காந்துட்ருக்கேன். உனக்கு தெரியுமா நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன்னு? நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், இவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். உட்கார்ந்த இடத்துலையே இந்த ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறது, அந்த ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன்னா உனக்கு ஆஃபர் லெட்டர் உன் தேடி உன் கையில் வந்துடாது. உனக்கு வேலை வேணும்னா மச்சி ரெக்கமெண்ட் பண்ணு, மச்சி ரெக்கமெண்ட் பண்ணு, மச்சி அந்த என்ன கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு என்ன இன்னும் மச்சி கீச்சின்னு? எல்லாருக்கும் ஒரு மரியாதை பேர் இருக்குல்ல, ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட சொல்லு. நான் அந்த வார்த்தை அவனுக்கு அன்றைக்கி சொல்லலை, இன்றைக்கி நான் சொல்கிறேன். வெறுப்பாக இருக்கும். ஒரு மொட்டை பையன் பேசுகிற மாதிரி தாங்க பேசுவான், மொட்டை பையன் நடந்துக்கிற மாதிரி தாங்க நடந்துக்கிட்டான். ஒரு கல்யாணம் ஆம்பளை மாதிரி நடந்துக்கல, ஒரு குழந்தை பிறந்துச்சு ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கல, ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கல. ஒரு மொட்டை பையன். கிட்டத்தட்ட பொண்ணுங்க காசுக்காக தப்பு பண்ணுறாங்கல்ல, ஐட்டம்ன்றாங்கல்ல, இவன் ஆம்பளை ஐட்டம்ங்க. அப்படி தாங்க நடந்துக்கிட்டான். அப்படி தான் நடந்துக்கிட்டான்னு இல்லை, அந்த வேலையை தான் பார்த்தான். போக போக சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, திட்டுறான் நல்லா. என்னால் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. லோ பிபி ஆகுதுங்க, லோ பிபி ஆகுது. ஹெல்த் இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அந்த அனஸ்தீசியா போட்டது, பைல் சர்ஜரிக்கு அனஸ்தீசியா போட்டது, பேக் பெயின்லாம் வந்து இவ்வளோ நாள் கழித்து இது இப்போ வந்து ரொம்ப சிவியராக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 35 கிலோமீட்டர் டெய்லி அப் அண்ட் டவுன், நான் 60-70 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நான் போயிட்டு எங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு வந்தாலுமே சரி, ஹாஸ்டல்லேருந்து போயிட்டு வந்தாலுமே சரி, நம்ம வந்து நம்மளோட பர்சனல் வேலைங்கள்லாம் வந்துட்டு தினந்தோறும் பண்ண போகிறதில்ல. அதாவது நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப நேரம் நின்று சமையல் செய்கிறதோ சரி, துணி துவைக்கிறதோ, பாத்திரம் கழுவுறதோ, அது மாதிரிலாம் இல்லை. நம்ம டைரெக்டாக வந்து தூங்க தான் போகிறோம் அடுத்தபடியாக. ஸோ இந்த ஃபேமிலி லைஃப்னு என்டர் ஆகும்போது காலையில் ஷிஃப்ட்டு முடித்து வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 6-6:30 ஆகுதா. நேராக வந்த உடனே அடுத்த வேலையே என்னது, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியானம் லஞ்சு சேர்த்து பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறமேட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு டின்னர் பண்ணி விட்டுருவேன். வாரத்தில் ஒரு நாள் துணி துவைச்சி விட்ருவோம், எல்லா துணியும். பாத்திரம் வந்து தினந்தோறும் கழுவி வச்சுட்டு போயிடுவேன். அப்படி இருந்துச்சுன்னா அவன் கழுவிடுவான். ஓகேங்களா? வீடை யாருக்காவது ஒருத்தர் மாற்றி மாற்றி பெருக்கிப்போம். க்ளீனாக இருக்கும், எப்போவுமே மெயின்டைன் பண்ணிப்பேன். மற்றபடி வாஷ்ரூம்லாம் கழுவுறது பண்ணுறது எல்லாமே நம்ம தான். அதிலலாம் வந்து அவர் கிட்ட வரமாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். ஸோ இப்போ இன்னும் என்ன ஆகுதுன்னா, டயர்ட்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுது. அதுலேருந்து வெளில வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா கற்றுனேன். இப்போ என்ன உனக்கு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கி இன்டர்வியூக்கு போயிட்டு வரணும். ஆமாம், அப்படி போனால் தான் வேலை கிடைக்கும். தேடு, எங்கே இண்டீடில் போய் பாரு, போய் பாரு, எங்கேயாவது ஓப்பனிங் போதான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனிக்கு போ, இன்டர்வியூ அட்டன் பண்ணு. ஒரு கம்பெனிக்கு ஏறி இறங்கினா மட்டுமே தான் வேலை கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறான், நான் சொன்னேன் நாளைக்கே போகிறேன் சரியா, வாயை முடிக்கோ அதோட அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். நான் கம்முன்னு ஆகிட்டேன். மறுநாள் அவன் சொன்ன மாதிரியே காலையில் எழுந்திரிச்சி குளித்து கிளம்புறான். எங்கே, அஜுபாவுக்கு வேலைக்கு போகிறான், இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகுறான். இப்போ நான் என்னங்க சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஏறி இறங்கினா தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். கிட்டத்தட்ட 1.5 மாதமும் 1 மாதத்துக்கு மேலேயே, 1.5 மாதம் 2 மாதம் கிட்டங்க. ஆக்சுவலாக 2 மந்த் சேல்ரி இல்லை அந்த ஆள் சைட்லேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தாக படுத்த படுக்கையிலேயே இவனுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கேன், அவனுக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கேன். இவன் இப்படி சொல்லுவான், அவன் இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்படின்னா வேலை கிடச்சிருமாங்க? இவன் வந்து அப்போ மட்டும் அந்த வேலையை பண்ணல, அவன் காலம் முழுக்க ஃபுல்லாகவே எவனோட ஒரு உதவியில் மட்டும்தான் அவன் போகிற கேஸ். அவன் இவனாக சொந்தமாக போகிற கேஸே இல்லை. ஆனால் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், யார் மூலியமாக போகிறானோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அவங்களோட வேலைக்கு ஆப்பு வச்சுட்டு இவன் அந்த இடத்துல ஷைன் ஆக பார்ப்பான். இது இவனோட டாட்டிக்ஸு, இது இவனோட கேரக்டர். ஆக்சுவலாக டாட்டிக்ஸுன்னு சொல்கிறதோட அவனோட கேரக்டர் இன்பில்டு.
ஸோ என்ன ஆகுது, போகிறான், அஜுபாவில் வேலை கிடைக்கிது, வேலைக்கு போகிறான் வரான், இப்படி தான் பண்ணிருக்கான். பிக்கப் ட்ராப்லாம் இருக்குது அவனுக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதமா 2 மாதமா எவ்வளோ நாள் போனான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் நாளாக போயிட்டுருந்தான். இப்போ இங்கே தான் வேடிக்கையே. அங்கே அஜுபாவில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து நல்லா செக்ஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டது. அந்த பொண்ணோட அந்த அஜுபாவில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒருத்தவங்களோட கிட்ட இந்த மாதிரி பொண்ணு இந்த ஏரியா அப்படின்னு ஆமாம் தெரியும் சொல்லுன்னு அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்டாக இந்த பையன் சொன்ன அதே டீட்டெயில், இந்த ஆள் சொன்ன அதே டீட்டெயிலை அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பீரியட்லாம் அந்த பொண்ணு அங்கே தான் ஒர்க் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. ஆனால் பயங்கர செக்ஸியாக இருக்கும். அதாவது அந்த பொண்ணு அழகுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஆம்பளை பசங்களுக்கு அந்த க்ரேஸி வர மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணும். பசங்களாம் அதை பார்க்கணுன்னு வாலண்டியராக பண்ணும். அது மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் நான் இப்போ சொல்ல விரும்பல. அந்த பொண்ணு எங்கே இருந்துச்சுன்னா, ஐயப்பாக்கமில் இந்த மீன்லாம் விற்பாங்க ஆக்சுவலாக. ஐயப்பாக்கம் ஏரிக்கு பக்கத்தில். அந்த ஏரி சைடு ஒரு பெரிய ஃப்ளாட் மாதிரி இருக்குது. அங்கேருந்து தான் அந்த பொண்ணு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த பொண்ணோட கேபில் தான் வந்து இவனும் ட்ராவல் பண்ணுறான். ஸோ இவன் ஃப்ளோரில் இருக்கும்போதே அந்த பொண்ணை வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னா இந்த கல்யாணம் ஆன ஆம்பளைங்கிறதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படியே வழியிற கேஸு. இவன் ஆரம்பத்துலேருந்தே வழியிற கேஸுங்க. என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. 2 தடவை என் கண்ணில் மாட்டுச்சு. ஆனால் 2 தடவை வந்து டினைட் பண்ணி என்னை வேறு மாதிரி நினைக்க வச்சுட்டான். சரி, நான் தான் வந்து தப்பாக யோசிக்கிறோன்னு விட்டுட்டேன். ஆனால் இதோட இயல்பே அதுதான்றது இவன் கூட 4 செவத்துக்குள்ளே வாழும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது ஒரு பயங்கரமான ஃப்ளோட்டிங் கேஸு. ஓகேங்களா? வயசு பாரபட்சம் இல்லாமல் அது அவன் வீட்டில் அவன் தங்கச்சி பொண்ணு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வயசுக்கு வர பொண்ணுங்க. அந்த பொண்ணு வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே எப்படி இப்படிலாம் பார்த்தோன்னு எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. இன்னும் வயசுக்கு வந்துச்சுன்னா அந்த பொண்ணை எப்படி இப்படிலாம் பார்ப்பானோ. வெளியில் பார்க்கும்போது இவன் முகம் காட்டி கொடுக்காது. ஆனால் இவன் மைண்ட் என்னதுன்னு எனக்கு தான் தெரியும். சாவட்டும், கன்றாவி குடும்பம். அப்போது அந்த பொண்ணை வந்து அந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கான் போல். என்ன பண்ணுறான், நான் இங்கே ஒரு நாள் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் உட்காந்தா அந்த பொண்ணோட இதை சர்ச் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஆவுனா அந்த தம் ஃபிங்கரும் அந்த ரிங்குன்ற இண்டெக்ஸ் ஃபிங்கரும் அந்த தம் ஃபிங்கரும் ஜூம் அவுட் ஜூம் இன் போயிட்டு வரும் அவன் ஃபிங்கர்ஸு பொண்ணுங்களோட ஃபோட்டோவை பார்த்தாலே. ஓகேங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுறான், ஜூம் பண்ணி. அப்போ நான் வந்து பார்க்குறேன், யாரா இது, பேரை பார்த்துட்டேன். டப்புன்னு வெளில வரான். அப்புறம் நான் சர்ச் பண்ணுறேன் என்னோடய மொபைலில் உட்காந்து அந்த பொண்ணோட பேரை போட்டு பார்க்குறேன் எஃபியில். அப்போ நான் போட்டேன்னா அந்த பொண்ணோட இது வருது. அப்போது ஓகே, அவனே என்ன பண்ணுறான், சொல்கிறான் இது மாதிரி ஒரு பொண்ணு. அப்போ சொல்லலை, வேலையெல்லாம் முடித்தேன் பாருங்கள். நான் குக்கிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு ரைஸு கேஸு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. அடுத்தபடியாக மீன் வாங்குறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு உட்காந்துட்ருக்கோம். அந்த மீன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த வேலையை பார்த்துட்ருந்தான். அப்போது சரி வா கிளம்பலாம், மீன் வாங்கிட்டு வந்துடலான்றேன். நானும் அது யார் என்னன்னு பார்த்தேன். ஆனால் இவன் வாயிலேருந்து எதுவுமே வரல, விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீன் வாங்க கிளம்புனோம் பாருங்கள், அந்த ஐயப்பாக்கம் அந்த ஏரி சைடு. அப்போது ஒரு ஃப்ளாட்டை பார்த்துட்டே ரவுண்ட் அடிக்கிறான். மீனோட ரோடு வந்து அப்படியே அந்த ஆப்போசிட்டுக்கு இருக்கணும். இவன் ஏன் அந்த ஃப்ளாட்டையே ரவுண்ட் அடிச்சுட்டு வரான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே போறியா, மீன் காலியாக போகுது அப்படிங்கிற. அப்போ தான் இவன் வந்து இந்த ஓப்பன் பண்ணுறான் இந்த கதையை. எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்குது, அது பேரை சொல்கிறான். ஓகேங்களா? அந்த பேர் வந்து ரொம்ப நல்ல பேர் ஆக்சுவலாக. எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது, இதான் பேர். சமையலில் பேர் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, நல்லாயிருக்கு கேட்குறதுக்கே அப்படிங்கிறான். ஓகே, நான் தான் பார்த்துட்டேன் எஃபியில். இவன் பார்த்ததை பார்த்துட்டேன், அந்த பொண்ணோட பேரையும் பார்த்துட்டேன், நானும் பார்த்துட்டேன் என்னோடய மொபைல்லையும். நான் நல்லாயிருக்கு அப்படிங்கிறேன். அப்புறம் அடுத்தபடி என்ன சொல்கிறான், இங்கே தான் இருக்குது அந்த பொண்ணு. அவங்க அப்பா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரா டைரக்டரா ஏதோ ஒன்று சொன்னான். அவங்க அப்பா அதான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறான். நானும் ஓகே
எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது, எந்த வீடுன்னு தெரியாது, என் கேப்பு தான் அது, இங்கே தான் இறங்கும் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகிறோம், மீன் வாங்குகிறோம். இவன் என்ன பண்ணுறான், என்ன நீ வாங்கு, நீ பார்த்து வாங்க, எனக்கெலாம் பார்த்து வாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தம் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் என்னை விட்டுட்டு. நான் இங்கேருந்து மீன் வாங்கிட்டு இருக்கேன். ஆமாம், அந்த 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 கோட்டர்ஸ் மாதிரி இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதுக்கே. அந்த எண்டில் இருக்கும், ஓகேங்களா, ஒரே லேன் தான் எல்லாமே. அந்த எண்டில் போயிட்டு தம் அடிக்கிற போகிறோன்னு அங்கே போய் பைக்கை நிறுத்திட்டு அங்கேருந்தே பார்த்துன்னு இருக்காங்க. அப்படி என்ன பார்ப்பான்னு தெரியாது. நான் வந்து எங்கேயோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு எந்த எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் கரெக்டாக என்னை எந்த இடத்துல காமிச்சானோ, என்கிட்ட சொன்னானோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு, அந்த இடத்தாண்ட பைக்கை வச்சு நின்றுருக்கான். அவன் போகிற வரைக்கும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும், நான் நிற்கிறதும் அவன் நிற்கிறதும். அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பைக்கை நிறுத்தி வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் நான் எதுவும் கண்டுக்கல, எப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. மீன் வாங்கினேன், வாங்கிட்டு ஃபோன் பண்ணேன், வா வாங்கிட்டேன்னு. எங்கே இருக்கேன்னா, இல்லை இங்கே தான் இருக்கேன், தம் அடிக்க வந்தேன், இங்கே கடைங்க எதுவும் இல்லை, இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேங்க. எனக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வந்து எனக்கு ஆர்வமாக இருக்குது, அந்த பொண்ணை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் யார் அதுன்னு, அது வயசு என்ன, பாவமாக இருக்கேன்னு. அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு சாப்பாடு மீன் செஞ்சாச்சு, சாப்பாடெலாம் போட்டு மத்தியானம் சாப்பிட்டு படுக்கும் போது சொல்கிறான், சாப்பிட்ட உடனே படுத்துருவோம் சாட்டர்டே சண்டேயில், அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கேயாவது போனால் போவோம் கிளம்பி. அப்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படுக்கலான்னு போகிறோம் பாருங்களா, அந்த டைமில் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, செம்மையாக இருக்குல்ல பேருன்னு திருப்பி ஆரம்பிக்கிறான். நான் வந்து என்ன ஃபர்தராக பேசுகிறதுன்னு தெரில. அப்புறம் வேறு என்னது, ஃபோட்டோலாம் காமிக்கல, அவங்க ஆஃபீஸை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தான், ஓகேங்களா. ரொம்ப வாய் எதுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தான், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும் எனக்கு வந்து என்னை விட்டு எனக்கு கல்யாணம் ஆகி வித்தின் ஒரு 4-5 மந்த் தான் ஆகுது. அதுக்குள்ளே நான் இது மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, ஓகேங்களா. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து அந்த பொண்ணோட பேச்சையே தான் பேசிகிட்டு இருந்தான். அதை பேரை வச்சு இன்றைக்கி என்ன தெரியுமாச்சு, இன்றைக்கி என்ன தெரியுமாச்சு, இன்றைக்கி என்ன தெரியுமாச்சுன்னு. அப்புறம் என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு எப்போ நீ வேலைக்கு போனியா, சம்பாரிச்சியா, வந்தியா போதுன்ருக்குது, உன் வீட்டு கடனும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ தூக்கி தலையில் போட்டால் போதுன்ருக்கு, சப்போர்ட் கொடுத்தா போதுன்ருக்குன்னு நான் கம்முன்னு ஆகிட்டேன். அப்புறம் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, வித்தின் ஒரு 2 மந்த்து 3 மந்த்லேயே, 3rd மந்த்தா 2nd மந்த்லேயோ 2 மாதமோ 3 மாதம் தாங்க போனான்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, குவிட் பண்ணிட்டான். அஜுபாவை குவிட் பண்ணிட்டான். அப்புறம் எங்கள் கூட நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ண இடத்துல ஒரு பையன் இருந்தான், என்னோட பேட்ச்மேட். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக, நல்ல ஓப்பன் மைண்டடு. அப்போது அந்த பையன் வந்துட்டு நம்ம சென்னை எம்ஆர்சி நகரில் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், சன் டிவி ஆஃபீஸ் பக்கத்தில். அதே இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். ஸோ அதே இடத்துல சன் டிவி ஆஃபீஸ் பக்கத்தில் இன்னொரு கம்பெனி இருக்குது, அங்கே அந்த பையன் ஒர்க் பண்ணுறான். அப்போ இந்த ஆள் வந்து நான் வந்து இவங்கிட்ட பேசும்போது, அப்போ இவனும் கூட நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவன் வாங்கி பேசுகிறான். மச்சி எங்கே மச்சி வேலை செய்கிற, மச்சி வேலை வேணும் மச்சி, இது மாதிரி நான் இங்கே இருந்தேன்ல காக்னிசன்ட்டில் விட்டேன் மச்சி, அதுக்கப்புறம் இங்கே போனேன் மச்சி, அது செட் ஆகலை மச்சி, ஓவர் ப்ரெஷர் மச்சி, சாட்டர்டேலாம் வர சொல்கிறானுங்க, பயங்கர சாட்டர்டேன்னு வர சொல்கிறாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறானுங்க, சாட்டர்டேல எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண சொல்கிறாங்க மச்சி, வேலைக்கு ஆகாது மச்சி, அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு, சரிடா எங்கள் ஆஃபீஸில் வந்து வாக்கின் போகுதுடா, நீ வாடா அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். மேரேஜ் வேறு ஆகிடுச்சு, வா வா அப்படிங்கிறான். இவனும் என்ன பண்ணுறான், அந்த ஆஃபீஸ்க்கு போகிறான், எங்கே சன் டிவி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஆஃபீஸு, அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டான். அந்த கம்பெனியில் வந்து பிக்கப்பு ட்ராப்பு எல்லாமே இருக்குது, இவனுக்கு கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஓகேங்களா. பிக்கப்பு ட்ராப் இல்லைன்னா வேலைக்கே போக மாட்டாங்க. ஒரு கம்பெனியில் பிக்கப் ட்ராப் இருக்குன்னா, அதாவது நான் இருக்கிற அந்த லாங் டிஸ்டன்ஸ்னால சொல்கிறேன், இருக்குன்னா பிக்கப் ட்ராப் இல்லைன்னா போக மாட்டான். ஆனால் நான் எப்படி தெரியுமாங்க, பிக்கப்பும் இல்லை ட்ராப்பும் இல்லை, இங்கேருந்து ஓடு நடராஜா சர்வீஸ் தான், ட்ரெயினை பிடி, பஸ்ஸை பிடி, ஆட்டோ பிடி, கேபை பிடி,
ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து தான் கேபை பிடிக்கணும். கேபை போ வேலைக்கு, திருப்பி ஓடி வா. இப்படி தாங்க என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. அப்புறம் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது வழக்கம் போல் நல்ல புள்ள நியாயகம் மாதிரி எல்லாரையும் மயக்கிறது. நான் அப்படியே அமைதி படம் மாதிரியே இருந்துக்கிட்டு. அப்போது அங்கே அவனோட டீமில் அந்த ஒரு பொண்ணு வந்து டீம் லீடர். ஓகேங்களா? அதே டீமில் இருக்க ஒரு பையனை தான் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணுது. அப்போது அது பேர் வந்து கீதா. அது ஃபுல் நேம் சொன்னால் வேண்டாம். அது பேர் வந்து கீதா. அது வந்து இன்னொரு பையனை அது டீமில் இருக்க பையனே லவ் பண்ணுது. 2 பேரும் சூர்யா ஜோதிகான்னு நினப்பு. சனினுங்க அதுங்களை பார்த்தாலே இதுங்களுக்காகவே வேலை விடணும் போல் இருக்குது. அதுங்களை பார்த்து அப்படியே அடிச்சு சாவடிச்சிடணும் போல் இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப எரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருப்பான். ஏன்னே தெரியாது. எரிஞ்சு கொட்டிக்கிட்டே இருந்தான். வித்தின் ஃபியூ மந்த்லேயே ஒரு 2 மந்த் 3 மந்த்தில் பார்க்கும்போதே வெறுப்பாக இருக்குது. சனினுங்க பக்கத்தில் உட்காந்து லவ் பண்ணுறன்ற பேரில் கன்றாவியெல்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க. அப்படியே நீ உன் வேலையை பார்த்துட்டு வர வேண்டியது தானே, நீ எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பாதர் பண்ணிட்டுருக்க? இல்லை அதுக்கு வாய் கூட கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப ஓவராக பேசுது அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த அஜுபாவில் ஒரு பொண்ணை ஜூம் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவான்ல, அதே மாதிரி தான் இதை ஜூம் இன் ஜூம் அவுட் கொஞ்ச நாள் இது பேரையும் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் யார் இது என்ன இதுன்னு. இது மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு. சரி விடு, நீ வேலைக்கு வா ஏதாவது பண்ணிட்டு தொலை அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயங்க. ஆக்சுவலாக இந்த ஆள் என்ன சொல்லி என்னை கல்யாணம் பண்ணான்? எனக்கு தண்ணி சரக்கு தம்மு ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. இதில் வேறு நான் கஞ்சாலாம் வேறு அடிச்சிருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது. பசங்களாம் கலாய்க்கிறானுங்க எனக்கு குழந்த பிறக்காதுன்னு. கல்யாணம் உடனே பண்ணியே ஆகணும்னு சொன்னான்ல. ஆனால் கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு மந்த்தே அவன் ஒரு வார்த்தை விட்டான். நான் இது முன்னாடியே சொல்ல வேண்டாம், இப்போ நான் சொல்கிறேன். கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு மந்த்தே அவன் என்ன சொன்னான், நம்ம ஒரு 2 இயர்ஸ் பிளான் பண்ணலான்னு சொன்னான். 2 இயர்ஸ் பிளான் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு இது பண்ணலாம், கடன்லாம் முடிஞ்ச உடனே. எனக்கு குழந்த ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், படிக்க வைக்கணும், அதுக்கு தேவையானதெல்லாம் ப்ராப்பராக பார்க்கணும். என்னெல்லாம் வந்து கேவலமாக வளர்த்தாங்க எங்கள் அப்பா சரியில்லாதனால அப்படிலாம் சொல்கிறான். நானும் ஓகே சரி அப்படின்னு தான் சொல்கிறேன். இனிஷியலாக நானும் வந்து அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். அவன் அப்படி சொல்லும் போது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவன் சொல்கிறதும் கொஞ்சம் லாஜிக்காக இருந்துச்சு. ஆனால் வித்தின் ஒரு 4-5 மந்த் கழிஞ்ச உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. என்ன 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 என்னன்னு. அப்போ அது நொய் நொய் நொய்ன்னு இருக்கா. அப்புறம் நான் திருப்பி இவங்ககிட்டே நான் கேட்குறேன், இங்கே வேலை இந்த பையன் ரெக்கமெண்ட் பண்ணால அந்த கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நீ என்ன சொன்ன? இனிஷியலாக கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ண, என்னன்னு சொல்லி கல்யாணம் பண்ண? இது மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என் குடும்ப சைட்லலாம் யாருக்குமே வந்துட்டு குழந்தையே இல்லை. எனக்கும் நானும் அந்த லிஸ்ட்டில் போய்டுவேன்னு பயமாக இருக்குது. சரக்கு தண்ணி தம்மெல்லாம் ஜாஸ்தி. இதில் கஞ்சாலாம் வேறு அடிச்சிருக்கோம் ஒரு சீசனில். எனக்கு குழந்த பிறக்காதுன்னு எனக்கே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன். வித்தின் அ மந்த்லேயே நீ வந்து குழந்த வேணால் பிளான் பண்ணலாம் 2 இயர்ஸ்க்குன்ற. இப்போ இவ்வளோ நாள் ஆகிடுச்சி. ஒருத்தவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பற்றியா அசிங்கமாக இல்லையா? நிஜமாகவே அது மாதிரி இல்லாத போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். சரி ஓகே, நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் இந்த ஆள் அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த சன் டிவி ஆஃபீஸ் பக்கத்தில் ஜாயின் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேபிக்கே பிளான் பண்ணுறோம். ஆனால் என்னால் முடியல. என்னால் என்ன சொல்கிறது, கன்சீவ் ஆக முடியல. அப்போ இனிஷியலாக நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஹெல்த் வைஸில் எனக்கு லோ பிபி இருக்கே தவிர நான் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கேன். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, தைராய்டு லெவல் அப்போ தான் வந்து மாறி இருக்குது. அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் தைராய்டு இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு இதுதான் சிம்டம் தான். லைக் அது வந்து பேபி ஃபார்ம் ஆக விடாது, ஒரு கேட் கீப் மாதிரி அந்த தைராய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, திருமலவாயிலில் சாண்டி டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட்டு விசாரிச்சதில் நல்ல ரேட்டிங்கு, நல்ல எல்லாருமே நல்ல ஆஹா ஓஹோன்னு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்கள தான் நாங்கள் கன்சல்ட் பண்ணுறோம்.
அப்போ அங்கே டெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, தைராய்டு மட்டும்தாம்மா, அதுவும் இனிஷியல் ஸ்டேஜ் தான். மாத்திரை ரெகுலராக போட்டுக்கிட்டே இருங்க, அது நார்மல் ஆகிடும். ஸோ இந்த சைக்கிளு இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து ஓவிலேஷன் டைமில் நீங்கள் இது மாதிரி காண்டாக்டில் இருக்கும்போது தான் பேபி வந்து ஃபார்ம் ஆகும். எல்லாம் நம்மளுக்கு டீப்பாக புரிய வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணுறோம். என்னால் முடியல. தைராய்டு நார்மலுக்கு வந்துருச்சு, கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. எல்லா மந்த்தும் டெஸ்ட் எடுக்கணும்ல. ஸோ நார்மல் ஆகுது. அப்புறம் கிட்டத்தட்ட அதுவே ஒரு கிராஸ் ஆகி போகுது, ஒரு 3-4 மந்த்துக்கு மேலே போகுது. என்னால் முடியல சுத்தமாக. அப்போது ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வருது. எப்போது? October 30. அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட பழைய பழைய ஜுவல்ஸ் இல்லை, இருந்த கொஞ்சம் ஜுவல்ஸ் என்ன பண்ணுறேன், சரி ஒரு செட், ஒரே ஒரு நெக்லஸ் செட்டு மட்டும் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு நெக்லஸ் செட் மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி எல்லா நகையும் விற்றாச்சு. சொன்னேனா இந்த கதை? ஐயோ, இது சொன்னேனா இல்லையானே எனக்கு தெரியலையே, எங்கேயோ போயிருந்துட்டுருக்கேன். அதாங்க, வட்டி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நகையெல்லாம் விற்றுட்டேங்க. ரெப்கோ பேங்க்கில் அடமானத்துக்கு வச்சுருந்தேன்ல, ஸ்ரீநகரில் ஒரு ஆள் சாய் ஜுவல்லரியா ஏதோ ஒன்று, அவங்கள கூப்பிட்டு, பையிங் அண்ட் செல்லிங் ஆளுங்க, அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி நான் ரெப்கோவில் வச்சுருக்கேன் 11 சவரன் கிட்டே இருக்குது, நான் அதை விற்கலான் இருக்கேன், என்னால் வட்டி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள வர வச்சு ரெப்கோ பேங்க்கில் அந்த நகையை மூட்டி அவங்க எடுக்கும் போது என் கண்ணிலேருந்து வந்து, அப்போ அதுக்கு கூட வரலங்க அந்த ஆள். அது பணம் கெட்டுச்சுங்க, ரெப்கோ பேங்க்கில் போய் வைக்கிறேன், பாடியில் போய் வைக்கிறேன். வீட்டில் உட்காந்துட்டு முட்டை போட்டுருக்கான். சீரியஸாக வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு யூடியூப் நான்லாம் வரல அப்படின்ட்டான். அந்த வெயிலில் நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்புறேன், ரெப்கோ பேங்க்கு போயிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் வரேன். திருப்பி விற்க போகிறதுக்கும் ஒரு வித்தின் 2-3 மந்தில் விற்கிறேன் பார்த்தீங்களா. அப்பயுமே நான் விற்க போகிறேன், என்னால் முடியல, வட்டி கட்ட முடியல, அந்த சின்ன அமௌண்ட்டை கட்ட முடியாத சூழ்நிலை. இவன் வாயிலேருந்தும் வர மாட்டுது நான் பண்ணுறேன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரின்னு போகிறேன், நான் விற்றுற போகிறேன்னு. விற்றா எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு 30,000 40,000 சம்திங் எனக்கு கையில் வருதுங்க. அந்த அமௌண்ட்டை நான் கையில் வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இன்னும் வாங்கினேங்க வீட்டில். ஆக்சுவலாக அந்த ரெப்கோ பேங்க்கில் விற்ற இதில் தான் வந்து ஏசி வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நகையை வச்சு டிவி வாங்கினது. இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மார்ச் மந்த்தோ ஏப்ரல் மந்த்தோ அந்த மாதிரி சமயத்தில் தான், வித்தின் 2 மந்த்லேயே தானே வச்ச 2 மந்த்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்து ஏசியும் வாங்குகிறோம். ஏன்னா வெயில் வந்து மாடியில் இருக்கோம் நாங்கள், இறங்குது நல்லா. அப்போ தான் மேபி இந்த பைசான்னு நினைக்கிறேன் ஏசி வாங்கினது. ஸோ அடுத்தது என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான், இன்னொரு வார்த்தையும் விட்டாங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இவன் இந்த அஜுபாவில் வேலைக்கு போனான் பார்த்தீங்களா. அப்போ அஜுபாவில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் ஒன்று விட்டாங்க. அவன் என்ன தரமா சொன்னான், இந்த சம்பவமும் நான் சொல்ல மறந்துட்டேன். அஜுபாவில் வேலைக்கு போயிட்டு வந்த ஃபஸ்ட்டு மந்த்து அவனுக்கு செக் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் மை லைஃப் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என் கையில் இந்தாங்க இந்த மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். டில் டேட்னே வச்சுக்கோங்க, ஃப்ரம் தட் டைம் டு டில் டேட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தாங்க சம்பளம்னு சொல்லி அவன் வந்து கொடுத்தது. அது கூட ஏன் கொடுத்தானா, அது வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருந்துச்சுன்னா சம்பளம் க்ரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுங்க வந்து செக்காக கொடுத்தானுங்க. அப்போ நான் சொன்னேன், உன்னோட அக்கௌண்ட்டில் போட வேண்டியது தானே, கேஷ் ஆகும்ல, செக்காக கொடுத்ததுனால தானே கொண்டு வந்து செக்கை நீட்டுற அப்படின்ட்டேன். ஓப்பனாக அப்படியே சொல்லிட்டேன். அது அங்கே சாமி படத்தாண்ட வச்சிரு அப்படின்னு, என் கையில் தான் கொடுத்தான், நீ சாமி போய்கிட்ட நீயே வச்சிரு அப்படின்ட்டேன். வச்சுட்டு அப்புறமா போய் டெபாசிட் பண்ணிக்கோ அப்படின்ட்டேன். அப்புறம் அவன் சாமி படத்தாண்ட வச்சுட்டான். இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, அது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்துட்டு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும்போதெல்லாம் சம்பளம் க்ரெடிட் ஆச்சுன்ற ஒரு நியூஸ் மட்டும்தான் வரும். உனக்கு தான் வேணுமா, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எது பிடிக்காது, எதுவுமே கேட்டதில்லை இது வரைக்கும் என் லைஃப்பில். ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை, ஏது பிடிக்கும் எல்லாமே இன்க்ளூடிங் என்னை பிடிக்குமா பிடிக்காத வரைக்கும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் கூட இருந்தப்போ. அப்போது என்ன சொல்லிட்டு இருந்தேன்னே ஞாபகம் இல்லை. கோவம் மட்டும்தான் ஜாஸ்தியாகுது நினச்சி பார்க்கும்போது. ஃபைன். அப்போது இந்த கம்பெனியில் வேலைக்கு எங்கே இந்த சன் டிவி ஆஃபீஸ் கிட்டே போயிட்டுருக்கான்ல,
அந்த டைமில் தான் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க. கன்சீவ் ஆக முடியல. என்னோடய ஆனிவர்சரியே வருது, ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. அப்போ அந்த ஆனிவர்சரிக்கு என்ன பண்ணுறேன், இந்த வீட்டில் ஆல்ரெடி சும்மாவே இருக்க நகைங்களை நம்ம ரெகுலராக எங்கேயா போட்டு ஆல்ரெடி நகையெல்லாம் விற்றாச்சு. 11 சவரனில் பேலன்ஸு தாலி இதுங்க போட்டதை சேர்க்காம 18 சவரன் நான் போட்டது. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு இவ்வளோ இருக்குது, ஒரு 7 சவரன் கிட்ட வளையல் அது இதெல்லாம். அப்போ நம்ம இவ்வளோ வளையல் எதுக்கு நம்மளுக்கு, ஆல்ரெடி ஒரு வளையல் வந்து அந்த பொம்பளை கொடுத்துட்டேன். ஒரு 2 சவரத்தில் மட்டும் நம்ம வந்து ஆனிவர்சரிக்கு எதாவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நெக்லஸ் வாங்கினேன். நெக்லஸும் ஒரு ஜிமிக்கியும் வாங்கினேன். 1.5 சவரன் நெக்லஸ்ஸு, 3/4 சவரன் ஜிமிக்கின்னு நினைக்கிறேன். 3/4 சவரன் ஜிமிக்கி எடுத்தேன். இருக்கிற வளையல் அதெல்லாம் போட்டு 2 சவரனுக்கு வாங்கலை, ஜாஸ்தியாக தான் வாங்கினேன். அப்போ இது நான் ஏன்னா எல்லாமே 916 தானே, நான் வாங்கினது எல்லாமே நான் கேடியமாக தான் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு மேலே காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அப்போ நான் வாங்கிட்டு ஜிமிக்கி மட்டும் 916, இது நெக்லஸ் வந்து நான் கேடியம். எங்கே அதே ஆனந்த் ஜுவல்லரியில் தான், நம்ம ஆவடியில் வாங்கிட்டு எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா வராங்க என்னை பார்க்குறதுக்கு. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வராங்க. அப்போ நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், தோ இது வந்து இவன் தான் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அந்த நெக்லஸையும் அந்த ஜிமிக்கியும் அந்த நகை பாக்ஸில் பார்த்தது. இது மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன் நானே. ஆனால் அதோட கதை எனக்கு தான் தெரியும், அது எனக்கு நானே வாங்கிட்டதுன்னு. சரி, எங்கேயாவது அசிங்கப்படக்கூடாதே, எதுவும் நினைக்கக்கூடாதே, அவன் எப்படி பார்த்துக்கிறான் ஏது பார்த்துக்கிறான்னு ஒரு தாட் அவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி நான் தான் வந்து அங்கே கொஞ்சம் ஒரு பெருமை சேர்க்கணுன்றதுக்காக இந்த வேலை பண்ணேன்னா, அவன் ஜென்யூனான ஆள் தானே, ஜென்யூனான ஆள் மேலே தானே வந்துட்டு எல்லோரையும் ஏமாற்றிட்டுருக்கான். ஐயோ இல்லைங்க அவன் வாங்கிட்டாங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. என்ன ஒரு சிரிப்பு, நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்குறான், அசிங்கம் வெக்கமே இல்லாமல், நல்லா இருக்குங்களா அப்படின்னு. அப்போது நானும் வந்துட்டு இன்னொன்று, என் வீட்டில் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, வீடை கம்ப்ளீட்டாக நான் ஃபர்னிஷ் பண்ணேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. டீப்பாயிலேருந்து சோஃபாலேருந்து கீழே காலில் போடுற கார்பெட்டு, டைனிங் டேபிள், 2 பெட் காட்டு, ட்ரிபிள் டோரு, இது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம். இதில் வந்துட்டு பாதி நான் வாங்கினேன், பாதி அவன் வாங்கினான்ற மாதிரி தான் நான் சொல்லி வச்சுருந்தேங்க. 3 பர்னர் கேஸு சிலிண்டர்லேருந்து எல்லாமே என் தலை எந்து. ஆக்சுவலாக சிலிண்டர் மட்டும் இதுங்களுதுன்னு நினைக்கிறேன் நான், ஊர்லேருந்து வர வச்சான்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. அது லேட்டராக வர வச்சான், அவங்க வீட்டில் டபுள் சிலிண்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ இல்லை சிலிண்டர் என் பேரில் தான் எடுத்தேன் சிலிண்டரு. சாரி, என் பேர்லேயே சிலிண்டர் எடுத்தது, அவங்க வீட்டிலேருந்துலாம் இல்லை. அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்து இது மொத்தம் அந்த வீட்டில் இருக்கிறது ஒரு கர்ட்டன்லேருந்து ஷோகேஸில் இருக்க பொம்மை வரைக்கும், ஸ்பூனு, ஊறுகாய் டப்பா வரைக்கும் நான் தான் வாங்கியிருக்கேன். இவன் வந்து ஜீரோன்னு தெரியக்கூடாதுன்னு இதில் வந்து பாதிக்கு பாதி அவன் தான் வாங்கினது. அதாவது பெரிய பெரிய ஐட்டம்கள்லாம் ஓகேங்களா, இந்த ஃப்ரிட்ஜு, சோஃபா, இந்த டைனிங் டேபிள், காட்டு, இதெல்லாம் வந்து அவன் வாங்கினது. அப்படி தான் நான் சொல்லி வச்சு ரொம்ப வருஷமாகவே எனக்கு வந்து குழந்த பிறந்து இவ்வளோ பெரிய வெடிக்கிற வரைக்குமே, இதுங்க பண்ண அந்த சூழ்ச்சியில் நடக்கிற சம்பவம் நடக்கிற வரைக்குமே எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே இப்படின்னு தான் உண்மைன்னு தெரியும். யாருக்குமே ஆக்சுவல் ஸ்டோரி எதுவுமே தெரியாது. ஈவன் நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கூட பெருமையாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவனை பற்றி. இவன் வாங்கி கொடுத்த புடவைய, அதுக்கப்புறமேட்டு அந்த பர்த்டேக்கு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அது வந்து அவனே வந்து போய் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்ததா சொன்னேன். எல்லாமே எந்த இடத்துலையுமே வந்துட்டு யாருமே வந்து ரூம் கொடுத்துடக்கூடாது க்ரியேட் பண்ணுறதுக்கு. நல்லா வச்சுருக்கான்ப்பா, நல்லா பார்த்துக்கிறான் போல், அப்படி தான் நினைக்கணுன்றதுக்காக. அது வந்துட்டு அவனுக்கு மட்டும் இல்லை, அதுதானே எனக்கும் வந்து ஒரு அழகு அப்படின்றதுக்காக நான் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லாருக்கும் ஒரு வேறு மாதிரியான ஒரு தோற்றம் தான் காமிச்சிட்டு இருந்தான். உள்ளுக்குள்ளே புழுகுன அந்த புழுங்கி செத்த கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும். ஸோ இவனை வந்து காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செயல். அப்புறம்
குழந்த பிறக்கிறதும் வந்து டிலே ஆகுதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? ஓகே, நான் சொல்கிறேன் டைம் சரியில்லை. ஓகேங்களா, டைம் சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு சிவன் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த நாங்கள் இந்த பீரியடில் இருக்கிறோம்ல, கன்சீவ் ட்ரை பண்ணுறோம்ல, அந்த பீரியடில், அதாவது நாங்கள் கோயிலுக்கு திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இவரோட இந்த ஆளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேமராமேன் சண்முகம் சொல்லிட்டு, ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். மிட் நைட் எல்லாம் பேசுவான். ஓகேங்களா, செகண்ட் லைன் வந்துக்கிட்டே இருக்கும், யார்கிட்ட சண்முகம் சண்முகம் சண்முகம்னு. டெய்லி ஒரே கதையை தான் அரைச்ச மாவு மாதிரி அரைச்சிட்ருப்பான். ஸோ அந்த சண்முகம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து, சண்முகம்ன்ற கேரக்டருக்கு கல்யாணம் ஆகுது. ஆக்சுவலாக எப்போ கல்யாணம் ஆகுதுன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு கூட இவன் தான் போயிட்டு வரான். ஏன்னா அப்போ எனக்கும் இவனுக்கும் சண்டை. அது என்ன சண்டைன்னா, இந்த மாதிரி சண்டைங்க தான். எது மாதிரினா, இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிராமின் பையன் இருக்கிறான். இவங்கெல்லாம் என் கல்யாணம் ஆன புதுசில் என் வீட்டுக்கெலாம் வருவாங்க. ரொம்ப மரியாதை இவங்க மேலெல்லாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த பசங்களோட முகத்தையும் இந்த பசங்களோட கேரக்டரையும் வச்சு தான் நான் இவனை வந்து தீர்மானித்தேன். இவனை லவ் பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டே. ஆனால் இவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ்